பேக் டு மை சேனல் தினேஷ் யூசர் வைஸ். நான் உங்கள் தினேஷ். நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus Nord Buds 3R TWS ஹெட்செட் வாங்கியிருந்தேன். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆனால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த TWS பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது, பார்க்க மேட் ஃபினிஷ் மாதிரியே இருக்குது. இதை வந்து பேக்கெட்டில் நீங்கள் கீஸோட வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஸ்க்ராட்ச் ஆயிரும், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி ஹிஞ்சஸ் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது, குவாலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேட்டரி லைஃபை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 54 ஹவர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க, கேஸ் ப்ளஸ் பட்ஸோட சேர்த்து. நான் வந்து கிட்டத்தட்ட 10 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 60% சார்ஜ் இருக்குது, ஸோ நல்லாவே இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டை பொறுத்தவரையில் இப்போ நான் ஃபிட்டை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபிட்டை பொறுத்தவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே சீக்கிரமாக விழவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ நல்லா ஸ்டேபிளாக உள்ளே போய் உட்காந்துக்குது, ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நீங்கள் லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வலியோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரல. இந்த பட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சிங்கிள் டேப் பண்ணேன் அப்படின்னா பாட்டு வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா, திருப்பி சிங்கிள் டேப் பண்ணேன் அப்படின்னா பாஸ் ஆகிடும் பாட்டு. டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங், திருப்பி டபுள் டேப் பண்ணுறேன், நெக்ஸ்ட் சாங் போகுது பார்த்தீங்களா. அடுத்து ட்ரிபிள் டேப் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் போகும், ப்ரீவியஸ் சாங் போகுது பார்த்தீங்களா. இப்போ நான் வால்யூம் கூட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரெஸ் பண்ணி அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வால்யூம் கூடும். இதை கூடுது பார்த்தீங்களா. இது வந்து ரைட் சைடு. இதே லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வால்யூம் குறையும். இந்த குறையுது பார்த்தீங்களா. இதில் பேஸ் நல்லாவே இருக்குது. அது போக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேமலோடி ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் மாஸ்டர் EQன்னு இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் வந்து கஸ்டம் ஈக்குவலைசர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் இருக்குது. பட் இது கேமிங்க்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டன்சி எனக்கு ஃபீல் ஆகுது கேம் ஆடும்போது. அது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம்லாம் ஆடினீங்கன்னா கொஞ்சம் லேட்டன்சி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து இதில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்பட்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஏர்பட்ஸும் சரி ரைட் ஏர்பட்ஸும் சரி ரெண்டு செட்டிங்ஸையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் டேப் லெஃப்ட் இயர்பட்டோட இது, டபுள் டேப், அதுக்கப்புறம் ட்ரிபிள் டேப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்குது. அப்புறம் கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங்ஸையும் வந்து நீங்கள் இதிலேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் கால் ரெக்கார்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன், கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு இன்டோர் ரூமில் தான் இருக்கேன், ஸோ அதனால வாய்ஸ் எல்லாம் தெளிவாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக கேட்குதா நான் பேசுகிறது? கேக்குது. ஸோ உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் அவுட்டோர் போய் பேசி பார்க்குறேன் எந்த அளவுக்கு நாய்ஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வெளியே வந்து வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இப்போ சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய நாய்ஸ் இல்லை, ஏன்னா வெறும் பஸ் போகிறது கார் போகிறது அந்த சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. அதை வந்து இது மஃபலாக பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எப்படி கேட்குது உனக்கு? நல்லா தான் கேக்குது, தெளிவாக தான் கேக்குது. ஓகே. எந்த கார் சவுண்ட் பஸ் சவுண்ட் அந்த மாதிரி எதுவும் கேட்குதா? இல்லை, ரொம்ப இல்லை. இல்லை, பட் சவுண்ட் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம். இந்த TWSல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அது போக இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கறதுனால டக்குன்னு சார்ஜும் ஏறி இருக்கு. பேஸ் இங்கே ரொம்ப நல்லா இருக்கு.
உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர்மலடி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஎன்சி சப்போர்ட் கிடையாது. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் வந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அவுட் சைடில் போய் பேசும்போது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாமே கிளியராக கேட்டிருக்கோம். இது வந்து மஃபில் பண்ணுது, பட் அந்த அளவுக்கு மஃபில் பண்ணலை. அது போக வந்து இதில் வந்து இன்னியர் டிடெக்ஷன் கிடையாது. இன்னியர் டிடெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பட்ஸை பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து பாஸ் ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. நான் வந்து இது அமேசானில் வந்து 1345 rupeesக்கு வாங்கியிருந்தேன், கார்டு ஆஃபர்ஸோட சேர்த்து. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன TTWS யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தினேஷ் யூஸ் அண்ட் வைப்ஸ். நான் உங்கள் தினேஷ்.